ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸும் புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு போட் நெக் தான், பேக் ஹூக்கு. அதனால் இதை அப்படி எம்டியாக விட வேண்டான்னு இதில் வந்து சாரீ கிளாத்தில் நம்ம பட்டன் வைக்க போகிறோம். ஷர்ட் பட்டன் எடுத்துக்கோங்க. உங்களோட பட்டன் சைஸை பொறுத்து சின்னதோ பெருசோ எடுத்துக்கோங்க. சாரீ பீஸில் 4க்கு 2ன்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடு கிளாத் வந்து போட முடியும். போட்டு அதுக்குள்ளே அந்த பட்டனை வச்சு இந்த மாதிரி திருகிக்கோங்க. திருகிட்டு சேம் கலர் நூல் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி பூ கட்டுவீங்க இல்லையா, அதை மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. டைட்டாக சுற்றுனீங்கன்னா அந்த பட்டனோட ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கும். உங்களுக்கு பெரிய பட்டனாக வேணும்னா பெரிய பட்டன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தை சுற்றுங்க. கிளாத் கலர்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இனிமேல் புஷ்ஷுன்னு வேணும்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி துணியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் கட் பண்ணுற பீஸ் கூட ஓகேவாக இருக்கும். இப்போ அதை முடிச்சு போட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி 5 பீஸ் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது 5 பீஸ் நீட்டாக இருக்குங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேப் விட்டு இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். கையால் தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா நம்ம பட்டன் வந்து துணியில் அமுந்துற மாதிரி ஃபுல்லாக அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பட்டனையும் துணியும் சேர்த்து கோர்த்து எடுக்கணும். அதாவது மேலே உள்ள துணியில் மட்டுமே நீங்கள் தச்சு எடுக்காதீங்க. கீழே இருந்து மேலே குத்தி ஃபேப்ரிக் பட்டனில் நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணி கீழே திரும்ப ஃபுல்லாக குத்தி அப்படி முழுசுமே நீங்கள் ரவுண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டன் வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நல்லா பதிஞ்சிரும். உங்களுக்கு கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல்லாக நல்லாவே வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிக்கும். லாஸ்ட்டாக இதை முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா பட்டனையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் for watching.